ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் அதிகம் தொடங்காத இந்த தொழிலுக்கு எப்போதுமே அதிக அளவில் தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாகவும் இருக்குது. ரொம்பவே கம்மியான முதலீடு பண்ணி ஒரு நாளைக்கு 8000 ரூபாய்க்கு மேலே இந்த தொழிலில் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல்ஸ் என்ன தேவைப்படும், மிஷின் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் அதிக அளவில் லாபம் சம்பாதிக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரவா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ரவா எல்லார் வீட்லேயும், ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், பேக்கரியிலன்னு எல்லா பிளேஸ்லையும் பயன்படும். ரவா இட்லி, ரவா தோசை, ரவா ஸ்வீட்டு, ரவா உப்புமான்னு நிறைய வெரைட்டிஸில் ரவா பயன்படுது. அப்படி இருக்கிறதுனால இதோட டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ரவா மேனுஃபேக்சரிங் பண்ண ரா மெட்டீரியலாக பெருசாக எதுவும் தேவைப்படாது. கோதுமை மட்டும் இருந்தாலே போதும். கோதுமை நமக்கு பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கோதுமையோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் ஒரு கிலோவுக்கு 17 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்கு வரைக்கும் கிடைக்கும். அடுத்ததாக கோதுமை மட்டும் வச்சு எப்படி ரவா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாம். கோதுமையை ரவாவாக கன்வெர்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. இதோட ப்ரைஸ் 85,000 ரூபாய் வரும். இந்த மிஷின் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே நமக்கு கிடைக்கும். நம்ம இதோட ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா, கோதுமையை தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அந்த கோதுமையை நல்லா ட்ரை ஆக விடணும். நம்ம கிரைண்ட் பண்ணுற பதத்துக்கு வந்தோடனே கோதுமையை ஆட்டோமேட்டிக் மிஷினில் கொட்டினோம்னா போதும், அதுவே நல்ல ரவாவை மேக் பண்ணி கொடுத்துரும். நம்ம இதை பேக் பண்ணி சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறப்ப கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 கிலோ, அரை கிலோ பேக்கில் எல்லாம் உங்கள் பிராண்ட் நேம் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில கடைகளுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப 50 கிலோ 100 கிலோன்னு ஒரு மூட்டையாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேக் பண்ணி கொடுத்துக்குவாங்க. இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா, நம்ம 1 கிலோ கோதுமை 17 ரூபாயிலேருந்தே வாங்கலாம். ஆனால் நம்ம நல்ல குவாலிட்டியாக வாங்குறப்ப 25 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் மிஷினோட ரன்னிங் காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரி, பேக்கிங் காஸ்ட் எல்லாம் 1 கிலோவுக்கு 5 ரூபாய் தோராயமாக வச்சுக்கிட்டாலும் 30 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். நம்ம இதை ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறப்ப 35 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதே நம்ம ரீட்டைல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறப்ப 40 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். அவங்க 50 ரூபாய் 55 ரூபாய்க்குன்னு சேல் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த மிஷினில் 800 கிலோ வரைக்கும் அவுட்புட் எடுக்க முடியும். அப்படி இருக்கப்ப நம்மளோட ப்ராஃபிட் 1 கிலோக்கு 10 ரூபான்னு பார்க்குறப்ப 8000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம எப்படி அதிக அளவில் சேல்ஸ் பண்ணலாம்னு மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ரவா எல்லாம் மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஷாப்பிங் சென்டர்னு எல்லா பிளேஸ்லையும் சேல்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது மூலயமா சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படி சேல் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட பிராண்ட் நேம் போட்டு கவரில் பேக் பண்ணி பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஷாப்லேயும் உங்களோட ப்ராடக்டை ஷோ பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ப்ராஃபிட்டும் இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.